எப்பயுமே உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கக்கூடிய, அதுவும் தெய்வீக எண்ணங்களோட இருக்கக்கூடிய கும்பராசினியர்களை உங்களுக்காக இந்த நேரம் காலம்ல வரக்கூடிய ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, புது நம்பர் தான் கால் ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. நான் லோன்லாம் அப்ளை பண்ணலங்க, நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, ஹவுசிங் லோன் எங்கிட்ட இருக்கு, பத்திரம் புது வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சொந்த காருக்கு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நான் உங்க ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கலாம், நார்மல் மெசேஜாக இருக்கலாம், சில சமயங்களில் நேரில் வந்து கூட உங்களை கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறது. சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே, அந்த எச்சரிக்கை பாருங்கள், அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது, அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கும் கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும், அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதே ஆஃபீஸில் வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலை வாய்ப்பாக வரலாம், எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க, பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஓகேங்க, நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசாக பாருங்க, உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். எப்பயுமே உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கக்கூடிய, அதுவும் தெய்வீக எண்ணங்களோட இருக்கக்கூடிய கும்பராசினியர்களை உங்களுக்காகத்தான் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள, ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு கால் வரும். மேபி நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், ஹவுசிங் லோனாக இருக்கலாம், இல்லை பணம் கேட்டு உதவி கேட்டிருந்திருக்கலாம். இந்த உதவி, நீங்கள் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் காலம் இதுதான், சரிங்களா? இந்த நேரம் காலம்ல வரக்கூடிய ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, புது நம்பர் தான் கால் ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. புது நம்பர் நான் கால் ஆன்சர் பண்ண மாட்டேன், எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் நான் கால் ஆன்சர் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு கால் வரப்போது அந்த கால் ஆன்சர் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், உங்களுடைய ஓடிபி வந்திருக்கு, அனுப்பியிருக்கா, உங்களுக்கு வந்திருக்கு, உங்கள் பாஸ்வேர்ட் கொடுங்க, உங்கள் யூசர் ஐடி கொடுங்க, உங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டு கால் வந்துச்சுன்னா அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேபி நீங்கள் லோன் அப்ளை பண்ணது டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணிட்டு, நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஓடிபி அனுப்புறாங்க கொடுங்கன்னு சொன்னால் டக்குன்னு கொடுத்துடாதீங்க. நீங்கள் யார், எங்கேருந்து பேசுறீங்க, எந்த விஷயமா பேசுறீங்க, எந்த பிரான்ச்லேருந்து பேசுறீங்க, இந்த டீட்டெயில், அதாவது நீங்கள் ஒரு அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான பிரான்ச் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு வர ஓடிபி நீங்கள் கொடுங்க. ஈவன் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கலாம், இல்லை யூசர் நேமாக இருக்கலாம், நீங்கள் ஏடிஎம்மோட பாஸ்வேர்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, எது கேட்டாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கலிகாலம். இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் லோன்லாம் அப்ளை பண்ணலங்க, நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, ஹவுசிங் லோன் எங்கிட்ட இருக்குது, பத்திரம் புது வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, சொந்த காருக்கு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எனக்கு பதவியில் உயர்வு கிடைக்கிறதுக்கோ, எனக்கு பிஸ்னஸ் அடுத்த லெவல் வர்றதுக்கோ, எனக்கு ஒரு பொருளாதாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், செல்வம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாரோ எங்கேயோ கொடுக்க வேண்டியது நீங்கள் எப்பயோ யாருக்கும் கொடுத்து வச்சுருப்பீங்க. அவங்க திடீர்னு உங்களை கால் பண்ணி கூட, சில சமயம் அவங்க நம்பர் மாற்றிட்டு புது நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறத கூட கால் பண்ணுவாங்க. இப்போ இருக்குன்னு சொன்ன மாதிரி புது நம்பராக இருந்தாலும் எடுங்க.
அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் போய் பேசுகிறேன், ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் நம்ம மீட் பண்ண ஞாபகம் இருக்கா, அப்போ கூட எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஞாபகம் இருக்கா, உடனே இப்போ எனக்கு பொருளாதாரம் வந்துருச்சு, எனக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு செல்வம் சேர்ந்துருச்சு, நான் உனக்கு திருப்பி கொடுக்குறப்ப ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கூட கேட்பாங்க. இது சப்போஸ் உங்களுக்கு மறந்துருக்கு, நான் அந்த மாதிரிலாம் யாருக்கும் பணம் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் யார் என்னன்றதால டீட்டெயில் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. சரிங்களா, புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் கும்பராசி நேயர்களே, உங்கள் மனம் உயர்ந்தது, நீங்கள் சிந்தனை எப்பயும் உயர்ந்த சிந்தனை இருக்கீங்களா, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உயர்ந்த செல்வம், உயர்ந்த பண வரவு உங்களுக்கு வர இருக்குது. அதற்கான ஒரு கால் வரப்போகுது. மேபி மெசேஜாக இருக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், நேரில் கூட பேசலாம் உங்ககிட்ட. எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பர்சன் தானா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய அந்த பண வரவு, செல்வம் உங்களுக்கு வந்து சேரும். சில சமயங்களில் உங்கள் பழைய சொத்து கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக என் சொத்து எனக்கு எங்கே நினைத்தரலப்பா அப்படின்ற சொத்து கூட, அது சில சமயங்களில் இந்த தாத்தா பாட்டி அந்த அப்பா அம்மாலாம் பாருங்கள், இங்கே சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க. எங்கே சொத்து வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அங்கேருந்து யாராவது வந்து உங்களுக்கு கூட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கூட எங்கேருந்தோ வந்து சேரும். ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு கால், நல்ல கால், கரெக்டான கால் அட்டன் பண்ணுங்க. ஃபோன் கால் வரும், அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும். பழைய நண்பர்கள் கிட்டேருந்து வரலாம், பழைய உறவுகள் கிட்டேருந்து வரலாம், எப்படியோ உங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து சேருங்க. இந்த நேரம் காலகட்டத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஒரு மாதமாக தான் இது அமைகிறது. அதுவும் மாத முடிவில் நிச்சயமாக உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாம். உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக ஒரு பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ண சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் உயர்வதற்கான உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து பார்க்கணுனாலும் ஊரை பக்கம் சென்னையில் இருக்கிறோம் நேரில் வந்து பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க, எந்த நேரத்தில் எப்போ வந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.